என்று சொன்னால் இந்த உலகம் சந்தோஷப்படுகிறது. என்ன சந்தோஷம்? எனக்கு ஒரு பிறந்த நாள் வந்துருச்சு, இந்த தேதியில் தான் நான் பிறந்திருக்கிறேன். என்னுடைய 10 வருடம் 15 வருடம் 20 வருடம் 30 வருடம் கழிந்து விட்டது. எனக்கு இன்று என்னுடைய பெருநாள், இன்று என்னுடைய பிறந்த தினம் அப்படின்னு அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம், ஒரு இறையடியார், அல்லாஹ்வை முழுமையாக நம்பி வாழக்கூடிய ஒரு மனிதன் எப்போதும் அப்படி நினைக்க மாட்டார். அவர் என்ன நினைப்பார்? நான் இப்போது மரணத்தை ஒரு படி இன்னும் நெருங்கி விட்டேன். உதாரணத்திற்கு ஒரு மனிதனுக்கு 40 வருடத்தில் 40வது வயதில் தான் அவனுக்கு மரணம் வரணும். 30வது வயதில் அவன் சந்தோஷத்தை கொண்டாடுகின்றான் தன்னுடைய குடும்பத்தோடு, தன்னுடைய நண்பர்களோடு. நான் 30 வயசு எனக்கு ஆயிடுச்சு, இந்த உலகத்தில் வந்து எனக்கு 30 வருடம் கழிந்து விட்டது அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் அவன் இருக்கின்றான். ஆனால் ஒரு இறையடியான் என்ன செய்வான்? நான் மரணத்தை நெருங்கி விட்டேன். அது ஒரு நாளோ ஒரு மாதமோ அல்லது ஒரு வருடமோ, அது எத்தனை காலம் நமக்கு தெரியாது. அல்லாஹ் அதை மறைமுகமாக வைத்திருக்கிறான். அதுக்கு ஒரு ஹிக்மத் இருக்கிறது. என்ன ஹிக்மத் தெரியுமா? மௌத் யார் யாருக்கு எப்போது வரும் அப்படின்னு இருந்துருச்சுன்னா, எல்லாம் அவனுடைய கடைசி காலத்துல தான் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. இதுதான் உண்மை. நாளைக்கு எனக்கு மௌத்துனா இன்னைக்கு தான் நான் பள்ளிவாசலுக்கு வருவேன். அதுக்கு முன்னாடி வரையும் நான் என்னென்ன சேட்டை செய்யணுமோ அதை எல்லாமே செஞ்சிருவேன். இதான் யதார்த்தம். ஒரு மனிதனுக்கு தெரியும் நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு தான் உட்காந்து படிக்கணும். அப்ப சின்ன ஒரு பயிற்சிக்கு இந்த உலகத்தில் நடக்கின்ற இந்த மாதிரி ஒரு எக்ஸாமுக்கே மக்களுடைய நிலைமை இப்படி இருக்குது என்று சொன்னால், அந்த மறுமை நாளுடைய அந்த எக்ஸாம் எப்போது வரும்? அந்த மறுமை நாள் எப்போது வரும்? நம்முடைய மரணம் எப்போது வரும்? இதெல்லாம் அல்லாஹ் மறைமுகமாக வைத்தது நோக்கமே இதுதான். ஒவ்வொரு நேரமும் எனக்கு மரணம் வந்துவிடும், ஒவ்வொரு நேரமும் எனக்கு எக்ஸாமுடைய நேரமாக இருக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டுதான் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம், ஒரு இறையடியான் வாழ வேண்டும். அல்லாஹ் அப்படிதான் சொல்லுகின்றார். உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் மீறி வாருங்கள். அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்கள் அல்லாஹ்வை மறுபடியும் மீறி வாருங்கள். ஏன்? ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் என்ன ஆசை இருக்கும்? இந்த உலகத்தில் நல்லா சம்பாதிக்கணும், நம்மளுடைய குடும்பத்தை நல்லா பாதுகாக்கணும், நமக்கு ஒரு நல்ல பெயர் வரும், நம்மளுடைய பெற்றோர்களை நிறைய மரியாதையோடு மக்கள் பார்க்க வேண்டும், நான் போகும்போதெல்லாம் மக்கள் என்ன சலாம் சொல்லணும், அல்லது எனக்கு ஒரு நல்ல கௌரவம், ஒரு நல்ல ஒரு மரியாதை வேணும், எனக்கு ஒரு நல்ல பதவி வேணும், நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்ல